வெல்கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வித் ஸ்ரீ தர்மராஜ். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே நமக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி இல்லையா, அந்த காசை நம்ம ஒரு உண்டியல்ல நம்ம போட்டு வந்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உண்டியல்ல. ஆனா நிஜமா அந்த காலத்துல நம்மளுக்கு 1000 ரூபாய்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கால்குலேஷனுக்காக நான் சொல்றேன், கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 இயர்ல நம்ம 12,000 ருபீஸ் நம்ம சேர்த்திருப்போம். 5 இயர்ஸ்ல நம்ம 60,000 ருபீஸ் நம்ம சேர்த்திருப்போம். அப்போ 5th இயர்ல நம்ம அந்த உண்டியல உடைக்கும் போதுட்டு நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கும்? அதே 60,000 தான் இருக்கும். அதிகமும் ஆகாது, கம்மியும் ஆகாது. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். பேங்கிங்ல நம்ம காசு நம்ம போட்டுட்டே வரோம். ஆர்டியா போடுறோம், இல்லைன்னா எஃப்டியா போடுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். பேங்கிங் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் லிக்விட்லாம் நம்ம சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதுட்டு NISM இந்த புக்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு பேங்கிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அதை சேவிங்ஸ்னு சொல்லுவோம். நம்ம தேர்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இதே நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதுட்டு நம்ம காசு போடுறது ஒரு ஹை ரிஸ்க்ல நம்ம போடுறோம். நம்மளா போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ அது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. பேங்கிங்ல நம்ம மணி போடுறது சேவிங்ஸ் ஆகும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு 1000 ருபீஸ் நீங்க போட்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ 1 இயர்க்கு 12,000 ருபீஸ். அதே 5th இயர்ல 60,000 ருபீஸ் நீங்க போட்டிருப்பீங்க. நான் ஒரு மினிமம் ரிட்டர்னோட ஒரு 14% பார்த்தேன்னா அது 80,000 பிளஸ் ஆகும். ஸோ இதுல நம்ம பேங்கிங்ல பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 80,000ல இருந்து பேங்கிங்ல கொஞ்சம் அதை விட கம்மியா தான் இருக்கும். அதே நம்ம பிக்கி பேங்க்ல பார்த்தோம்னா நம்ம உண்டியில போட்டு வச்சது அதே 60,000 தான் இருக்கும். இந்த கான்செப்ட்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் எடுக்காம பண்றது எல்லாமே ஒரு சேஃப்டியா நம்ம பண்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே சேவிங்ஸ்ல வரும். அதே நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வரும். ஸோ சேவிங்ஸ் பண்றவங்கள சேவர்ஸாகவும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்கள இன்வெஸ்டராகவும் இந்த புக்ல NISM புக்ல சொல்ல வராங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சேவர்ஸா இல்ல இன்வெஸ்டர்ஸா அது உங்ககிட்டதான் இருக்கு. நீங்க யாரா இருக்க போறீங்கன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.